இந்த காணொளி சிவனை ஒரு கடவுளாக பார்க்க சொல்லவில்லை. இந்த காணொளி சிவனை ஒரு கதையாகவும் சொல்லவில்லை. இந்த காணொளி சிவனை ஒரு நிலை, ஒரு உணர்வு, ஒரு உள்ளார்ந்த உண்மையாக பார்க்க சொல்கின்றது. சிவன் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. வலி வந்தால் போதும் ஓடாமல் நிற்பதும், கோபம் வந்த போதும் அதை கவனிப்பதும், தோல்வி வந்தபோது உடையாமல் இருப்பதும் அந்த நிலைக்குத்தான் சிவன் என்று பெயர். இந்த காணொளியில் புராதன கதைகள் இல்லை, தேவர்கள் அசுரர்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை. இங்கே இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். மனிதன் தன்னையே உணர ஆரம்பிக்கும் அந்த அமைதி. இந்த காணொளியை வேகமாக பார்க்க வேண்டாம், பின்னணியில் ஓடவிடவும் வேண்டாம். மெதுவாக கேளுங்கள். சொற்களுக்குள் அல்ல, அமைதிக்குள் கவனம் வையுங்கள். ஒரு இடத்தில் உங்களுக்குள்ளே ஒரு அமைதி தோன்றினால் அங்கேதான் சிவன் இருக்கின்றார். இந்த காணொளி யாருக்காக? மனது சோர்ந்து போனவர்களுக்கு, வாழ்க்கையை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு, அமைதியை தேடுபவர்களுக்கு, தனிமையை பயப்படாமல் பார்க்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த காணொளி பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். யாருக்காவது அமைதி தேவைப்பட்டால் இந்த காணொளி அவர்களிடம் சேரட்டும். இந்த உலகத்தில் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். எதற்காக என்று கேட்டால் அவனுக்கே தெரியாது. சிலர் பெயருக்காக ஓடுகின்றார்கள், சிலர் மதிப்புக்காக ஓடுகின்றார்கள், சிலர் பொருளுக்காக ஓடுகின்றார்கள். ஒரு நாள் அவன் சோர்ந்து நின்று ஒரு கேள்வி கேட்கின்றான். இதெல்லாம் எதற்காக? அந்த கேள்விக்கு பதில்தான் சிவன். சிவன் ஒரு உருவம் இல்லை, சிவன் ஒரு இடம் இல்லை, சிவன் ஒரு நிலை. சிவன் யார்? சிவன் யார் என்று கேட்டால் ஒரு பெயர் சொல்ல முடியாது. அவர் இவன், அவர் அவன் என்று சுட்டிக்காட்ட முடியாது. ஏனென்றால் சிவன் என்ற நிலை எல்லா பெயர்களுக்கும் முன்னாடி இருக்கும். நீ நான் இப்படிதான் என்று சொல்லாமல் அப்படியே இருப்பாயானால் அந்த நிமிடம் நீ சிவனுக்கு அருகில். சிவன் எதையும் நிரூபிக்க மாட்டார், அவர் எதையும் விளக்க மாட்டார், அவர் மௌனமாக இருப்பார். சிவன் அதிகம் பேச மாட்டார். ஏன் தெரியுமா? பேசுவது தெளிவின் அறிகுறி அல்ல, மௌனம்தான் தெளிவின் அடையாளம். உன் வாழ்க்கையில் எப்போ நீ அமைதியாக இருந்தாயோ அப்பொழுதுதான் நீ சரியான முடிவுகள் எடுக்கின்றாய். சிவன் சொல்லிக் கொடுப்பது அமைதி பலவீனமில்லை, அது உச்சமான வலிமை. ஆசை இல்லாத நிலை. சிவன் எதையும் பிடித்து கொள்ள மாட்டார். அவர் வேண்டாமென்று சொல்லவில்லை, வேண்டுமென்றும் சொல்லவில்லை. அவருக்கு அவசியமே இல்லை. ஆசை இல்லை என்றால் வாழ்க்கையை விட்டு ஓடுவது இல்லை, வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாமல் இருக்கின்றது. நீ எதை பிடித்து கொள்ளாமல் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்கின்றாயோ அந்த நிலைதான் சிவன். வலி வாழ்க்கையில் வராமல் இருக்காது. சிவன் அதை தடுக்க மாட்டார். அவர் சொல்வது, வலியோடு சண்டை போடாதே, அதை கவனி. வலியை எதிர்க்கும் போது அது பெரிதாக மாறும். வலியை புரிந்து கொள்ளும் போது அது கலைந்து போகும். வலியை பார்க்க கற்றுக்கொண்டு விட்டால்
சிவன் நிலைக்குள் நுழைகின்றான். தனிமை. சிவன் தனிமையில் இருக்கின்றார். ஆனால் அவர் தனியாக இல்லை. தனிமை அது வெறுமை அல்ல, அது முழுமை. நீ யாரும் இல்லாமல் உன்னோடு இருக்க கற்றுக்கொண்ட நாளில் நீ யாரையும் தேட மாட்டாய். அந்த நிலைதான் சிவன். பயம் மனிதனை ஆட்டும். சிவன் பயத்தை ஒழிக்க மாட்டார், பயத்தை புரிய வைப்பார். நீ பயத்தை பார்த்து ஓடாமல் நின்று கவனித்தால் அது மெதுவாக அர்த்தம் இழக்கும். பயம் உன் ஆசையின் நிழல். அதை புரிந்தவன் சிவன் நிலைக்குள் போய்விடுவான். சிவன் உலகத்தை அழிக்க மாட்டார், உனக்குள் இருக்கும் பொய்யான எண்ணங்களை அழிப்பார். நான் இப்படிதான், என்னால் முடியாது, உலகம் இப்படிதான், இந்த சுவர்களை அவர் உடைப்பார். அதனால்தான் சிவன் பலருக்கு பயமாக தென்படுகின்றார். உண்மை எப்போதும் பொய்க்கு பயம்தான். சிவன் எதையும் எதிர்க்க மாட்டார். நல்லது கெட்டது என்று பிரிக்க மாட்டார். எல்லாவற்றையும் இருக்க விடுவார். நீ வாழ்க்கையை எதிர்க்காத நாள் உனக்குள்ளே ஒரு பெரிய அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் சிவன். சிவன் வழிபாடு. சிவன் வழிபாடு சடங்கு இல்லை. சிவன் வழிபாடு வார்த்தை இல்லை. நீ உன்னையே பொய்யாக நடிக்காமல் உண்மையை ஏற்றுக்கொள்வது. கோபம் வந்தால் நான் கோபமாக இருக்கின்றேன் என்று ஒற்றுக்கொள்வது. சோகம் வந்தால் அதை மறைக்காமல் அதை அனுபவிக்கின்றது. அதுவே சிவன் வழிபாடு. இந்த உரையை இங்கு வரைக்கும் நீ கேட்டிருந்தால் ஒரு விடயம் உனக்குள்ளே அசைய ஆரம்பித்திருக்கும். சிவன் வெளியில் இல்லை. நீ நிரூபிக்காத நாள், நீ பயப்படாத நாள், நீ நடிக்காத நாள், அந்த நாளில் நீதான் சிவன். சிவன் ஒரு கடவுள் அல்ல. சிவன் நீ உண்மையாக இருக்கும் நிலை. முடிவின் அமைதி இங்கே. எதையும் நம்பச் சொல்லவில்லை, உணர சொல்கின்றோம். அமைதி வந்தால் அங்கே நிறுத்து. அமைதிதான் சிவன்.